அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் அப்ளிகண்ட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த லாகின் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இங்கே நியூ அப்ளிகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெல்கம் டு சிட்டிசன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அப்படின்றத போட்டுக்கோங்க. நான் வந்து இன்ஜினியர்ன்றதால இன்ஜினியர் போட்டிருக்கேன். நார்மலாக மிஸ்ஸா அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுடைய நேமு, அதுக்கு அடுத்தது லாஸ்ட் நேம் கேட்குது. ஸோ லாஸ்ட் நேம் வந்து இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா அப்பா பேர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது யூசர் நேம், உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணும், அதை லாகின் பண்ணும்போது நீங்கள் என்ன போட்டு யூஸ் பண்ணணுமோ அந்த யூசர் நேம் போட்டுக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த்தில் இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த 2023 இருக்கும், அதில் இயர் மேலே டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அந்த இயர் மேலே கிளிக் பண்ணி நமக்கு என்ன இயர் வேணுமோ அந்த இயருக்கு போயிட்டு அதுக்கு அடுத்தது மந்த்து, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம டேட் வந்து கொடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு மாதமாக கிளிக் பண்ணிவிட்டு சைடில் கிளிக் பண்ணிட்டு போனோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் 94 95 பிறந்திருக்கேன் அப்படின்னா என்னால் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் 2023 நான் ஒரு டைம் கிளிக் பண்ணால் எனக்கு இது மாதிரி வரும். அப்புறமா இது மாதிரி சைடில் கிளிக் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி வரும். ஸோ நான் 1995 பிறந்தன்றதுனால நான் 1995 கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் என்ன மந்த்னா மார்ச். ஸோ மார்ச்சில் என்னுடைய டேட் இந்த மாதிரி கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி பர்த்டே டேட் வரும். ஸோ அதுக்கு அடுத்தது அட்ரஸ். ஸோ உங்கள் அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் டேப்குள்ளே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர் இருந்தால் டோர் நம்பர், அடுத்தது வந்து ஸ்ட்ரீட்டு, உங்களுக்கு நியரஸ்ட்டாக ஏதாவது லேண்ட்மார்க் ஆப்போசிட்டு கனரா பேங்க்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் லேண்ட்மார்க் கொடுத்துக்கலாம். அடுத்தது உங்கள் ஊர் பேர், போஸ்ட் ஆஃபீஸ் பேர், ஸோ அதுக்கு அடுத்தது தாலுக்கா பேர் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் இருக்குது, நம்ம ஸ்டேட் கொடுத்துக்கலாம். அடுத்தது டிஸ்ட்ரிக். ஸோ நம்ம வந்து டிஸ்ட்ரிக் அடுத்தது அப்படியே டீட்டெயிலாக ஃபில் பண்ணுற மாதிரி தான். ஸோ தமிழ்நாடு, நான் வந்து கள்ளக்குறிச்சின்றதுனால நான் கள்ளக்குறிச்சி கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்ன தாலுக்கு கேட்குதோ நம்ம தாலுக்கு என்னவோ நீங்கள் அந்த தாலுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் நேம் கேட்குது. ஸோ உங்கள் வில்லேஜ் நேம் என்னவோ, அதாவது அந்த சைட்டு வேறு இடத்துல இருக்கலாம், கிளைண்ட் வந்து வேறு ஊராக இருக்கலாம். ஸோ அந்த கிளைண்ட் என்ன ஊரோ அந்த ஊர் கொடுத்துக்கோங்க. சைட் இருக்க ஊர் வந்து உள்ளே தான் கொடுப்போம், இங்கே பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பின்கோடு. ஸோ அந்த பின்கோடு கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர். இதில் இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக ஃபில் பண்ணணும். ஸ்டார் இல்லாததை விட்டுறலாம். இப்போ ஃபோன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் இல்லை, அது வந்து நாட் மேண்டட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நான் விட்டுறேன். ஸோ மொபைல் நம்பர் வந்து மேண்டட்டரின்றதுனால நான் வந்து அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கேட்குது. ஸோ இமெயில் ஐடியுமே மேண்டட்டரி தான். ஸோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா கிளைண்ட்டுக்கு வந்து இமெயில் ஐடி தேவை, நம்ம இமெயில் ஐடி வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஐடி ப்ரூஃப் டைப் கேட்குது. ஸோ ஐடி ப்ரூஃபில் வந்து ஒரே ஒரு ஐடி ப்ரூஃப் தான் வச்சுருக்காங்க, ஆதார் கார்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு கிளிக் பண்ணிவிட்டு அதோடைய நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து எந்த ஓடிபியோ அந்த மாதிரி எந்த ஜென்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் நீங்கள் போட்டு அது வெரிஃபிகேஷனாக இருக்கிற பண்ணிக்கோ. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுடைய அப்ளிகண்ட்டுடைய ஃபோட்டோ. ஸோ நம்ம யார் ஃபோட்டோ வைக்க போகிறோமோ அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருக்கும். ஸோ இப்போ யூசர் நேம் டெம்பரரி பாஸ்வேர்டோட வந்து நமக்கு ஜிமெயில் ஐடிக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். மொபைலுக்கு வரல, ஜிமெயில் ஐடிக்கு தான் வந்திருக்கு. ஸோ நான் வந்து என்னுடைய ஜிமெயில் ஐடியில் வந்திருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டு, யூசர் நேம் நாம் கொடுத்தது, பாஸ்வேர்டு வந்து இந்த மாதிரி. ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக 9-6% AC அண்டு B அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்துச்சு. ஸோ நம்மளோட யூசர் நேம் நாம் கொடுத்த நேம் தான், அண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது பாஸ்வேர்டு. நான் யூசர் நேம் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய பாஸ்வேர்டும் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெயிலில் வந்திருக்கோம், நான் அது வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணி அங்கேருந்து நான் வந்து இதை வந்து நான் அங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே இருக்க கேப்ச்சா. ஸோ ஸ்மால் லெட்டர், கேப்ஸ் லெட்டர்ஸ், கேஸ் சென்சிட்டிவ், கேப்ச்சா எப்படி இருக்கோ அதே மாதிரி கேப்ச்சா போட்டுருங்க. போட்டுட்டு வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளே போயிட்டு உடனே மாற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதுவே கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த பாஸ்வேர்டை வச்சு நம்ம உள்ளே போயிடணும். ஸோ உள்ளே போனோடனே நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல நான் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். கன்ஃபார்மாக ஒரு லெட்டர் கேப்ஸ் லெட்டரில் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அண்டு அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் ப்ளஸ்ஸு நம்ம ஏதாவது நம்பர்ஸ் அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து அந்த காம்பினேஷன்ஸில் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஸோ கிளிக் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு தான் நம்ம ட்ராயிங் வந்து அப்லோட் பண்ணணும். நாம் வந்து முனிசிபாலிட்டி வந்து போட்டுட்ருக்கோன்றதுனால முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் இன்ஜினியர் வந்து இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேவையில்லை. அதாவது நகராட்சி, பேரூராட்சி மட்டும்தான் இதில் வந்து பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் இன்ஜினியர் அந்த LPSன்னு சொல்லக்கூடிய அந்த லைசன்ஸ் வாங்கணும். ஆனால் ரிஜிஸ்டர் இன்ஜினியர் வந்து அந்த எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஒரு பிளான் போட்டு அப்ரூவல் பண்ணியிருக்கோம் முனிசிபாலிட்டியில். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.